சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் வீறு கவி முடியரசனார் திருவுருவச் சிலை மற்றும் மணிமண்டபத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைக்கிறார். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் கணேசன். வீறு கவி முடியரசனார் உருவச் சிலையையும் படத்தையும் முதலமைச்சர் திறந்து வைக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். என்ன சிறப்புகள், விவரங்கள் என்ன? சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் வீறுகவி முடியரசனாரின் திருவுருவச் சிலையையும் மணிமண்டபத்தையும் முதல்வர் ஸ்டாலின் இன்று திறந்து வைத்தார். வீறுகவி முடியரசனார் தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் 1920 பிறந்தவர். சென்னை முத்தியால்பேட்டை மற்றும் காரைக்குடி மீசு உயர்நிலைப் பள்ளியில் தமிழ் ஆசிரியராக பணியாற்றியவர். திராவிட இயக்கத்தை வீரமிக்க கவிஞராகவும் பணியாற்றியுள்ளார். இவர் பாவை கூத்து உள்ளிட்ட நூல்களையும் எழுதியுள்ளார். புரட்சி கவிஞர், கவிதை பரம்பரை என போற்றப்படுவர் ஆவார். திராவிட இயக்கத்தின் முன்னோடி என கலைஞர் கருணாநிதி அவர்களால் போற்றப்பட்டவர். இவருக்கு தமிழ் வளர்ச்சித்துறை சார்பில் காரைக்குடியில் 50 லட்சம் ரூபாய் செலவில் திருவுருவச் சிலையும் மணிமண்டபமும் அமைக்கப்பட்டது. அதனை இன்று முதல்வர் ஸ்டாலின் இன்று திறந்து வைத்தார். அவருடன் முதல்வர் ஸ்டாலின் திருவுருவச் திறந்து வைத்த பின் முதல்வருடன் கவிஞர் முடியரசனாருடன் உறவினர்கள் புகைப்படம் எடுத்துக்கொண்டனர். விவரங்களுக்கு நன்றி கணேசன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.